ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவலை பற்றி பார்க்க போறோங்க. அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு 1000 சம்பந்தமாக ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாயிருக்கு. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல இப்போ புதிய பயனாளிகள் நிறைய பேர் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க புதுசா மேல்முறையீடு பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷனும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது சம்பந்தமா ட்விட்டர்ல நிறைய அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதை பத்தி பார்க்கலாம். ஓகே, முதலாவதா பாலிமர் நியூஸ்ல வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது ரூ. 1000 உரிமை தொகை புதிதாக 1,48,000 பேர் தேர்வு. ரூ. 1000 உரிமை தொகை பெற விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டு மேல்முறையீடு செய்தவர்களில் 1,48,000 பேரின் விண்ணப்பங்கள் ஏற்பு. அதாவது நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடு செய்ய விரும்பினால் இ சேவை மையங்கள் மூலமாக மீண்டும் விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு வெளியான நியூஸ் தாங்க. அதாவது முதல்ல ஒரு 2-3 கட்டமா அந்த ரூ. 1000 மகளிர் உரிமை தொகைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் ஒரு சில காரணங்களால அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கும். ஸோ அது சம்மந்தமாக வந்து மேல்முறையீடு பண்ணியிருப்பாங்க. இல்லை நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தப்பு, நாங்கள் அதனால் மறுபடியும் மேல்முறையீடு பண்ணுறோன்னு சொல்லிட்டு இ சேவை மையம் மூலமாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. அல்லது நேரடியாகவும் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மேல்முறையீடு பண்ணவங்களில் மட்டும் இப்போ 1,48,000 பேருக்கு மீண்டும் அவங்களுடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அடுத்த மாசத்துல இருந்து ரூ. 1000 பணம் கிடைக்கும். ஸோ இதற்கான ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு SMS வரும். அதே மாதிரி இது சம்பந்தமா ட்விட்டர்ல நியூஸ்7 தமிழ் சார்பாகவும் இந்த ஒரு அப்டேட் வெளியிட்டு இருக்காங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விண்ணப்பதாரர்களின் தகுதிகள் சரிபார்க்கப்பட்டு அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதிகளை பூர்த்தி செய்யாத விண்ணப்பங்களும் தகுதியின்மைக்கு உள்ளான விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு குறுஞ்செய்தியானது அவர்களது பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணிற்கு அனுப்பி வைக்கப்படும். அடுத்ததான் இங்க பாருங்க, நிராகரிக்கப்பட்ட மேல்முறையீடு விண்ணப்பதாரர்கள் மீண்டும் நிராகரிக்கப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் இ சேவை மையம் வழியாக மேல்முறையீடு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஸோ இப்போ நீங்க மறுபடியும் மேல்முறையீடு பண்ணியிருக்கீங்க, எகைன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் நீங்க மேல்முறையீடு பண்ணிக்கலாம். மேல்முறையீடு பண்ண அந்த டேட்ல இருந்து 30 நாட்களுக்குள்ளார மறுபடியும் நீங்க இ சேவை மையம் மூலமா மேல்முறையீடுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு மேல்முறையீடு செய்தவர்களில் 1,48,000 பேர் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதாவது இப்ப மேல்முறையீடு பண்ணவங்கள மட்டும் பாத்தீங்கன்னா 1,48,000 பேருக்கு அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. ஸோ சப்போஸ் நீங்க வந்து மேல்முறையீடு பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு குட் நியூஸா இருக்கும். ஸோ உங்களுக்கான ஸ்டேட்டஸ் SMS மூலமா வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் புதிய அப்டேட்டு. ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது வரைக்கும் நீங்க வந்து விண்ணப்பிக்கல அப்படின்னா மீண்டும் விண்ணப்பிக்கிறதுக்கு கூடிய விரைவில் ஆப்ஷன் கொண்டு வந்துருவாங்க. இ சேவை மையம் மூலமாகவே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்க மேல்முறையீடு வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1,48,000 பேருக்கு அடுத்த மாசத்துல இருந்து ரூ. 1000 உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து சேர்ந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.